கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதாமின் வயது 930 என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? இந்த 930 வயதிற்கான ஆச்சரியமான வேத ரகசியங்களை இந்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆதாம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு மனிதன் என்று பொருள்படும். சிருஷ்டிப்பின் 6ஆம் நாளில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். ஆக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தராலே உருவாக்கப்பட்டு ஆவியானவராலே ஜீவ சுவாசத்தை பெற்று ஜீவாத்மாவான ஆதாம் தேவ சாயலால் காணப்பட்டு பூமியையும் சமுத்திரத்தையும் மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டு கொள்ளும்படியாய் படைக்கப்பட்டு ஆளுகை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆனாலும் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே நித்திய காலமாய் ஆளுகை செய்ய வேண்டிய அவன் தன்னுடைய ஆளுகையின் அதிகாரத்தை இழந்து தேவனுடைய சாயலையும் மகிமையையும் இழந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சுதந்திரித்து கொண்டான். இவன் 1000 வருட காலங்கள், அதாவது கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் கூட வாழக்கூடாதவனாய், தேவனால் புசிக்கக்கூடாது என்ற கட்டளையை மீறி கனியை புசித்த நாளிலே, கீழ்ப்படியாத அந்த நாளிலே அவன் மரணத்தின் அதிகாரத்திற்குள் தள்ளப்பட்டான். உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாய் உருவாக்கப்பட்டவன் உலகத்தின் பாவங்களுக்குள் அடிமைப்படுத்தப்பட்டு உலகத்தினால் உண்டாகிய சாபமாகிய மரணத்தினால் பிடிக்கப்பட்டான். இவன் 930 வருடம் வாழ்ந்தான் என்று வேதத்தில் ஆதியாகமம் 5:5 எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த 930 வருடங்கள் என்பது 9 × 10 மடங்கு கூட்டல் 30 என்று வேத எண்களின் அமைப்புகளின்படி பிரித்தால் 9 என்பது டெர்மினேஷன் அல்லது ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது சகலமும் முடிவுக்கு வருதல் என்ற அர்த்தத்தில் கையாளப்பட்டிருக்கிறது என்று எபிசோடு 1 பார்த்தது போலவும், எண் 10 என்பது த ஹோல் யூனிட் டிசொல்யூஷன், முழுவதும் இதற்குள் அடங்கியிருக்கின்றது என்று பார்த்தது போல 10 மடங்கு கையாளப்பட்டுள்ளதால் அவனுடைய சகல அதிகாரங்களும் முடிவுக்கு வந்தது என்று அறியப்படுகின்றது. அடுத்து எண் 30 என்ற எண் ஆளுகையை குறிக்கின்றது. ஆதியாகமம் 41 46 வரை எழுதியிருக்கிறபடி யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக ஆளுகையை பெற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு வயது 30. அடுத்து 2 சாமுவேல் 5:4 தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறபடி 30 என்பது ஆளுகையை பெற்றுக்கொள்ளும் வயதாக இருக்கின்றது. மேலும் லூக்கா சுவிசேஷம் 3:21 23 வரை பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார்.
வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். ஆக 30வது வயது ஆளுகையை பெற்றுக்கொள்ளும் வயதாகும். இங்கு ஆதாமின் சம்பவத்தில் ஆதாம் 930 வயதில் முழுவதுமாக மரணத்தின் அதிகாரத்தை சுதந்திரித்து கொண்டான் அல்லது மரணத்தின் ஆளுகையை சுதந்திரித்து கொண்டான் என்று விளங்குகின்றது. இதில் பரிதாபம் என்னவென்றால், ஆதாம் எப்படி மரணத்தின் ஆளுகையில் பிடிக்கப்பட்டானோ அதேபோன்று அவனுடைய சந்ததிகளும் மரணத்தினாலாகிய சாபத்தின் கீழ் தள்ளப்பட்டு மரணத்திற்குள் அடைக்கப்பட்டனர். எப்படி ஒரே மனிதனால் மனுகுலம் முழுவதும் மரணத்திற்கு உட்பட்டார்களோ, மரணத்தின் சாயலில் மாறினார்களோ, அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தில் மரித்து எழும்போது கிறிஸ்து இயேசுவினாலே மரணத்தின் சாபத்திற்கு தப்பி ஜீவனை அடைகிறவர்களாக இருக்கின்றார்கள். ஆக ஆதாம் என்கிற முந்தின மனிதனாலே மரணம் உண்டானது போல இயேசு என்கிற பிந்தின தேவ மனிதனால் ஜீவன் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அடுத்த பாகங்களில் தேவன் எவ்வாறு இந்த மரணத்தின் பிடியிலிருந்து மனிதனை விடுவிக்கின்றார் என்பதையும் அதற்கு அடையாளமான பிதாக்களின் வயதில் உள்ள வேத ரகசியங்களையும் விவரமாய் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.